என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும், ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்குள்ளும் கிறிஸ்துவானவர் பூரணமாக உருவாக வேண்டும். அதான் முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்த போது கிறிஸ்துனுடைய சுபாவங்களும் உங்களுக்குள்ளே மெல்ல தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தருடைய மன்னிப்பு, மன்னிக்கிற குணம், பரிசுத்தம், கர்த்தருடைய நீதி, கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னென்ன குணம் இருக்குதோ அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்தபோது அவைகளுடைய நிழல் அல்லது அவைகளுடைய ஒளி உங்களுடைய இருதயத்துக்குள்ள மெல்ல பரவ ஆரம்பித்தது. ஆனால் அது பத்தாது, அது வளர்ச்சியடைய வேண்டும். அது கிறிஸ்துவாக பரிபூர்ண வளர்ச்சியடைய வேண்டும். வெறும் பிறந்த குழந்தை நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து விடவில்லை. அது பூரண வயதை எட்டி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின போதுதான் இயேசுனுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது. அதே மாதிரி உங்களுடைய இருதயத்திலே பிறந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ள அவருடைய சுபாவங்களும் குணாதிசயங்களும் கிறிஸ்துவே உங்களுக்குள்ள அப்படியே உருவாகணும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 52வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பிறந்தது மாத்திரமல்ல, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்ப பிறந்த குழந்தை, அந்த 2வது அதிகாரம் முழுசும் இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லுகிறது. அதனுடைய முத்தாய்ப்பாக கடைசி பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, பிறந்த குழந்தை குழந்தையாகவே நின்று விடவில்லை, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்ப ஞானம் என்பது வேதத்தின் அடிப்படையில் 2 ஞானங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று தேவனுக்கு அடுத்த ஞானம். 3வதாய் ஒரு ஞானம் சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு அடுத்த ஞானம். அப்ப கர்த்தர் இங்கே வளர்ந்தது என்பது தேவனுக்கு அடுத்த ஞானம் அல்லது பரத்துக்கு அடுத்த ஞானம். நீங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் ஆவிக்குரிய ஞானத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும். 2வது பாருங்க, வளர்த்தினா ஒரு ஸ்ட்ரென்த். எல்லாவற்றிலும் அவருடைய காரியங்கள்ல அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தயவு, அவருடைய அன்பு போன்ற எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அவர் வளர்ந்தார். அதே மாதிரி தேவனுடைய கிருபையில கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அனுபவத்தில் இயேசு எப்படி இருந்தாரோ அதே போன்ற குணாதிசயம் உங்களோடு இருக்கணும். வேதத்தில் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த உறவு சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிறார். பிதா என்னை ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க விடவில்லை என்கிறார். பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர குமாரனானவர் தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் என்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் நமக்கு சாத்தியமாகும். நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாவற்றிலும் இயேசு எப்படி பிதாவினுடைய கிருபையை சார்ந்திருந்தாரோ, எப்படி பிதாவோடு கூட இணைந்திருந்தாரோ, அதே போல பரலோகத்தோட, பிதாவோட, தேவனோட ஒரு இணைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுது, தேவனுடைய கிருபையில அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அடுத்த கடைசி காரியம் பாருங்க, மனுஷருடைய தயவிலே. இயேசு கிறிஸ்து மனுஷரை நேசிக்கிறதிலும் மனுஷர் மேலே அன்பு வைக்கிறதிலும் ரொம்ப கவனமாக இருந்தார். அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தருகிறவராக, பார்த்துட்டு சும்மா போறவராக அல்ல, ஒரு முடிவு சொல்லுகிறவராக, ஒரு விடுதலை தருகிறவராக, ஒரு உதவி செய்கிறவராக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ மனுஷருடைய தயவு அவரிடத்தில் பெருகியது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நமக்குள்ளே வளரும்போது கிறிஸ்துவுக்கு அடுத்த சுபாவங்கள் வளர்ச்சி அடையணும். எல்லாருக்குள்ளே இந்த சுபாவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சம் இருக்கிறது. அன்பு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க முழுசா. ஆனால் கோபம் வரும்போது தான் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. தேவனோடு கூட ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பிதாவும் குமாரனும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்தார்கள். அது மாதிரி நம்ம இல்லையே. அப்பப்போ கர்த்தரோட இருக்கிறோம், மற்ற நேரங்களில் விலகி விடுகிறோம் தேவனுடைய கிருபையில. அதே மாதிரி கர்த்தருக்குள்ளே இருக்கிற தேவ சுபாவங்களான தேவனுடைய நீதி, பரிசுத்தம் போன்றவைகள் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டது வெறும் சரீர வளர்ச்சியை சொல்லலை, இயேசு உயரமாக வளர்ந்தாரு அப்படி சொல்லலை. அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ச்சி பெற வேண்டும்.
அதே மாதிரி தேவனுக்கு எடுத்த ஞானம், கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற தேவ ஞானம், அந்த ஞானத்தினாலே நிரப்பப்படணும்.